வணக்கம். நான் டாக்டர் பிரேம்குமார், கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், டயப்ளஸ் மெடிக்கல் சென்டர், சேலம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பரவலாகவும் மக்கள் மத்தியில் ரொம்ப ஆர்வத்தோடும் பேசப்படுற விஷயமான வைட்டமின் டி பற்றி பார்க்கலாம். வைட்டமின் டி பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 10லிருந்து 15 வருஷமாக பரவலாக மருத்துவர்களாலையும் ஊடகங்களாலையும் சமூக வலைதளங்களையும் பரவலாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றி மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம். மற்றும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாஸ்டர் செக்அப் பண்ணுறாங்க, இல்லை வைட்டமின் டி குறைவாக இருக்குன்ட்டு 10 பேருக்கு பண்ணால் 8 பேருக்கு வைட்டமின் டி குறைவாக இருக்குது. அதனால் அதுக்காக கன்சல்டேஷனுக்காக நம்மளுக்காக வராங்க. இந்த வைட்டமின் டி பற்றி விஷயங்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். காரணம், இது ஆதியிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு வைட்டமின். கடலில் முதல் உயிரினம் ஆல்கேன்னு சொல்லுவாங்க, அதில் உருவான வைட்டமின். ஸோ இதோட வரலாறு பார்த்தீங்கன்னா மனித வரலாறோட முந்தைய வரலாறாக இருக்குது. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் கூட. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ வைட்டமின் டி, நம்ம வைட்டமின் சொன்னாலும் அது வைட்டமின் டி கிடையாது, ஒரு ஹார்மோன். காரணம், வைட்டமின் குறிப்பிட்டார் என்ன அர்த்தம், அது நம்ம உடம்புல இல்லை, அதை வெளியிலிருந்து எடுத்துக்கணும். அப்போ உடம்புல இருக்கிற பல விஷயங்கள் சீராக நடக்கும். அதுதான் ஒரு வைட்டமினோட டெஃபினேஷன். ஆனால் வைட்டமின் டி பார்த்தீங்களா, உணவுல இருந்தும் கிடைக்கும், உடம்புலையும் உற்பத்தி ஆகும். மற்ற எந்த வைட்டமினும் உடம்புல உற்பத்தி ஆகும். ஸோ அதனால தான் வைட்டமின் டி எல்லாரும் ஒரு ஹார்மோன் சொல்லுவாங்க. அது எண்டோக்ரைன் ஸ்பெஷலிட்டியில் ஒரு முக்கியமான விஷயமாகவும் நாங்கள் படிக்கிறோம், ஆராய்ச்சியும் பண்ணுறோம். இந்த வைட்டமின் டிக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க. அது பேர் சன்ஷைன் வைட்டமின் டி. காரணம், இந்த வைட்டமின் டி நம்ம சூரிய வெளிச்சத்தில் தோல் படும் போது இயற்கையாக உருவாகுது. ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் காலை 11 மணிலேருந்து 3 மணி இருக்கிற வெயில் நம்ம தோல்ல படும்போது தோலுக்கு அடியில் இருக்கிற கொலஸ்ட்ரால்ல இருக்கிற வைட்டமின் டி ரிங் உருமாறி ஐசோமரைசேஷன் ஆகி வைட்டமின் டியா மாறுது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா இந்த சூரிய ஒளியில் தாக்கமான கொலஸ்ட்ரால் கல்லீரலுக்கு போகுது, அங்க ஒரு உருமாற்றமும், அடுத்தது கிட்னிக்கு போகுது, அங்க ஒரு உருமாற்றம் அடைஞ்சு ஆக்டிவ் வைட்டமின் டியா ஆகுது. இந்த வைட்டமின் டி உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளோட செயல்பாட்டுக்கும் அவசியங்க. இந்த வைட்டமின் டி ஒவ்வொரு செல்லையும் ஆக்ட் பண்ணும். அது நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க செல்ல, அதில் அதோட வேலை செய்கிற ரிசப்டார் இருக்கு. இந்த வைட்டமின் டியோட ரிசப்டார் உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் அது கூட ரிசப்டார் இருக்கு. இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வைட்டமின் டி குறைபாடு இருந்தால் உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் ஏதாவது ஒரு கோளாறு நடக்கும். இப்போ வைட்டமின் டி பற்றி கடைசி 30 வருஷமா ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய பண்ணியிருக்கான்னு சொன்னீங்க. எவ்வளோ ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா 67,400 ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு மேல இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வைட்டமின் டி அதை பற்றி 67,400 ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கு. இன்னும் பல ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து வருது. காரணம், இதுல அவ்வளோ விஷயம் இருக்குங்க. வைட்டமின் டி பற்றி பல உறுப்புகள்ல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனா முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தசை நலமும் எலும்பு நலமும். முக்கியமான ஆக்ஷன் வைட்டமின் டியோட ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம குடல்ல போய் நம்ம உணவுல எடுத்துக்கிறோம் இல்லையா, கால்சியம் பாஸ்பரஸ், அதை உறிஞ்சும். ஒருத்தர் கால்சியம் நிறைந்த உணவு என்னதான் எடுத்தாலும் வைட்டமின் டி குறைபாடு இருக்கும்போது 10லிருந்து 15% அதை ரத்தத்துக்குள்ள வெளியேறும், உள்ள போகும். மற்ற எல்லாம் மலம் வழியே வெளியேறிடும். ஸோ வைட்டமின் டி அளவு சரியாக இருந்தால்தான் நம்ம அன்றாடம் எடுக்கிற கால்சியமும் பாஸ்பரஸும் குடல்ல இருந்து குடலுக்குள் ரத்தத்துக்குள் உறிஞ்சப்படும். அந்த வைட்டமின் டி அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணும்னா, உறிஞ்சப்பட்ட கால்சியம் பாஸ்பரஸையும் எலும்புக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்போ எலும்போட வளர்ச்சி எல்லாம் சீர்படும். ரெண்டாவதா தசைக்கும் கொண்டு போகும். தசை வலிமை கூடும், தசை தன்னோட வேலைகளை செய்யறதுக்கு ஏதுவா இருக்கும். அதுக்கடுத்தபடியா இந்த வைட்டமின் டி ஆனது பேராதைராய்டு கிளாண்ட்ல ஆக்ட் பண்ணி பேராதைராய்டு ஹார்மோனை கட்டுப்படுத்தும். அதன் மூலயமா நம்ம பிளட்ல இருக்கிற கால்சியம் சிறுநீரம் வழியா வெளியேறாமல் தடுக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ஆக்ஷன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த வைட்டமின் டி பல உறுப்புகள்ல செய்யற வேலைகளை குறிப்பா பார்த்தோம்னா கணையத்துல வைட்டமின் டியோட ஆக்ஷன் பல வகையில குறிப்பிடுறாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதோட முக்கிய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்சுலின் வேலை செய்ய வைக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. யார் யாருக்குன்னா வைட்டமின் டி குறைவா இருக்கோ அவங்களுக்கு இன்சுலின் செயல்பாடு குறைவாக இருக்கும். அதை சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு வைட்டமின் டி கொடுக்கும்போது இன்சுலினோட வேலை திறன் சரியாகும். அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது மட்டும் இல்லைங்க, இருதயத்தோட செயல்பாடு, நம்ம ஹார்ட் மசிலாம் துடிச்சு இறுகி ரத்தத்தை பம்ப் பண்ணது இல்லைங்களா, அதோட செயல்பாட்டுக்கும் வைட்டமின் டி அவசியம். ரத்த அழுத்தம் சீராக இருக்கிறதுக்கும் அதோட ரத்த நாளங்களோட செயல்பாட்டுக்கும் வைட்டமின் டி அவசியம். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆராய்ச்சிகளை நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி, இதுக்கும் வைட்டமின் டி அவசியம்.
மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. வின்டர்ல பார்த்தீங்கன்னா நிறைய வைரஸ் இன்ஃபெக்ஷன் வருது, காமன் கோல்டு வருது. காரணம் என்ன சொல்றாங்கன்னா, குளிர்காலத்துல மேல் நாடுகள்ல மலை நாடுகள்ல பார்த்தீங்கன்னா வெயில் கம்மியா இருக்கிறதுனால வைட்டமின் டி உற்பத்தி கம்மியா இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு அடிக்கடி ஃப்ளூ வருது. ஆனா நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் மிக அதிக அளவுல இல்லை. காரணம் நம்ம ஊர்ல வெயில் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் வைட்டமின் டி பற்றி இருக்குங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வைட்டமின் டி உடம்புக்கு அவசியம். பல உறுப்புகள்ல பல விஷயங்களுக்கு வைட்டமின் டி தேவைப்படுது. பல நோய்களுக்கு அது ஒரு தீர்வாகவும் அமையுது. குறிப்பா பல தோல் சம்பந்தப்பட்ட நிறைய நோய்களுக்கு வைட்டமின் டி அளவு கம்மியா இருக்கும் போது அது வராம தடுக்கலாம். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு எதிராக திரும்புது. ரொமட்டாலஜிக்கல் டிசார்டர் சொல்றீங்களா, அதுக்கும் வைட்டமின் டி குறைபாடு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதை சீர் பண்ணும்போது அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடும். சரிங்களா? அடுத்து நீங்க கேட்கலாம், வைட்டமின் டியோட கம்மியா எனக்கு இருந்தா என்ன அறிகுறிகள் இருக்கும், அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த உணவுப் பொருள்ல வைட்டமின் டி இருக்கு, வைட்டமின் டி குறைவா இருந்ததுன்னா எப்படி தெரிஞ்சுக்கணும், என்ன மருந்து எடுத்துக்கணும், இதை பற்றி நம்ம பேசலாம். வைட்டமின் டி குறைவா ஒருத்தருக்கு இருக்குன்னா முதல்ல நம்ம தெரிய வர்றதே தசை எலும்பு சம்பந்தப்பட்ட அறிகுறிகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கை கால் வலி, குரக்களி பிடிக்குது, தசை வலி, தசை பிடிப்பு சொல்றாங்க. உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது சிரமம் இருக்கும், முதுகு வலி, இடுப்பலி தொடர்ச்சியா இருக்கும். இது ஒரு வைட்டமின் டியோட குறைபாடோட ஒரு அறிகுறியா இருக்கலாம். நிறைய பேருக்கு எலும்பு வலிமை குறைவா இருக்கும், அடிக்கடி பிராக்சர் வரும். இதுவும் வைட்டமின் டியோட ஒரு அறிகுறியா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாதப்போ குழந்தைகளோட எலும்பெல்லாம் வளைஞ்சு போகும். சிறு பருவத்தில் வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுனாலையும் உணவு சரியா இல்லாதனாலையும் நிறைய பேர் ரிக்கெட்ஸ்னு ஒரு பிரச்சனை இருந்தது. அப்ப எலும்புகள் தடிக்கும், வளைஞ்சு போகும், பிராக்சர் வரும். அதெல்லாம் இப்ப நம்ம பாக்குறது இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைட்டமின் டி குறைபாடு நம்ம ஊர்ல எவ்வளவு பேருக்கு இருக்குன்னு நிறைய கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, 50-70 விழுக்காடு மக்கள், ஈவன் அதுக்கு மேல கூட வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறத மக்கள் ஆராய்ச்சியாளர்கள், வல்லுநர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. நீங்க கேட்கலாம், இது சூரிய வெளிச்சம் படுறதுனால ஏற்படுற வைட்டமின் டி உருவாகுது. ஆனா நம்ம ஊர்ல சூரிய வெளிச்சம் வருஷம் முழுக்க இருக்கு. ஏன் இந்த வைட்டமின் டி குறைபாடு நம்ம மக்கள்ல 70% மேல இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அது காரணம் நம்ம தோல்ல பாத்தீங்கன்னா மெலனின் ஒண்ணு இருக்கு. நம்ம தோல் நிறமும் மேலை நாட்டுல இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவர்களோட தோல் நிறமும் பாத்தீங்கன்னா மாறும். காக்கேஷியன் சொல்லலாம். அவங்க தோல் வெள்ளை நிறத்துல இருக்கும். அவங்க தோலுக்கடியில் இருக்கிற மெலனின் ரொம்ப குறைவா இருக்கும். நம்ம உடம்பு மாநிறம், கருப்பு நிறம் இருக்கு. அது காரணம் அவங்க தோலுக்கடியில் இருக்கிற மெலனின் அதிகமா இருக்கு. ஸோ யார் தோல்ல மெலனின் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு என்னதான் சூரிய வெளிச்சம் பட்டாலும் அந்த வைட்டமின் டி உருவாகிற திறன் குறையும். அதனால்தான் மேலை நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சன்பாத் எடுப்பாங்க. பாக்குறீங்கன்னா அவங்க வெயில் ரொம்ப குறைவா இருக்கும். நம்ம ஊருக்கு வந்தோடனே மிக குறைவான ஆடைகள் அணிந்து வெயில படுத்துப்பாங்க. காரணம் அவங்க உடம்ப வெயில் அவங்க போடும்போது இயற்கையா வைட்டமின் டி உருவாகும். அதான் இறைத்திமா டோஸ்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வெயில்ல உட்காந்துட்டோம், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தோல் சிகப்பாகும். அப்ப என்ன அர்த்தம்னா உங்க உடம்புல ஒரு 20,000 யூனிட்டுக்கு மேல வைட்டமின் டி இயற்கையா உருவாயிருக்குன்னு அர்த்தம். ஸோ வைட்டமின் டி சூரிய வெளிச்சத்துல வரும். இந்தியர்களுக்கும் ஆசிய மக்களுக்கும் வைட்டமின் டி உற்பத்தி ஆகிற திறன் குறைவு. காரணம் தோல்ல மெலனின் அதிகம். ஸோ இயற்கையா வைட்டமின் டி பெற்றுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம். இந்த வைட்டமின் டி குறிப்பிட்ட யுவிபி ரேஸ் தோல்ல படுறதுனால வருது. அது வர நேரம் ஜெனித் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த முழுக்க தென் ஆசிய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட வெயில் 11 மணில இருந்து 2 மணி இருக்கு. உச்ச வெயில் சொல்றீங்களா, அந்த சமயத்துல இருக்கிற வெயில்ல இருக்கு. அப்போ நம்ம தோல் வெயில்ல நம்ம காமிக்கும் போது வைட்டமின் டி உருவாகும். அது எந்தெந்த பகுதிகள் பண்ண முழு உடம்பு நம்மளால காமிக்க முடியும். ஸோ உடம்புல இருக்கிற தோல்ல ஒரு 9% வெயில்ல படணும். அதாவது முகம், கழுத்து, முட்டி கீழே இருக்கிற கை, முடிஞ்சா முட்டி கீழே இருக்கிற கால் ஒரு 15-20 நிமிஷம் அன்றாடம் வெயில்ல பட்டுச்சுன்னா வைட்டமின் டி உற்பத்தி சீராக இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா வைட்டமின் டி குறைபாடு இருக்கிற ஏஜ் குரூப்ஸ் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், சிறார்கள், பள்ளி குழந்தைகள், ஆசிரியர்கள், ஆபீஸ் வேலைக்கு போறவங்க, அதுக்கப்புறம் ஐடி ப்ரொஃபஷனல், இவங்க இந்த குறிப்பிட்ட நேரங்களில் வெளியில வரதே இல்லை. இவங்களுக்கு தான் வைட்டமின் டி மிக அதிகமாக. ஈவன் மருத்துவர்கள் கூட பாத்தீங்கன்னா வெயில் அதிகமாக போடல, அவங்களுக்கும் வைட்டமின் டி மிக குறைவா இருக்கு. ஸோ என்ன பண்ணும், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் வெயில அந்த குறிப்பிட்ட நேரங்களில் ஒரு 20 நிமிஷமாவது உட்காரணும்னு நம்ம அறிவுரை சொல்லணும். அடுத்த பள்ளி குழந்தைகள் பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு போறாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வராங்க. வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விளையாட சொன்னா விளையாட மாட்டேங்கிறாங்க. காரணம் கால் வலி, குரக்களி பிடிக்குது, சோர்வா இருக்கு, டயர்டா இருக்குன்றாங்க. ஆனா நம்ம சிறு பருவத்துல பாத்தீங்கன்னா நம்ம சோர்வுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லி இருக்க மாட்டோம். காரணம் வெயில நிறைய விளையாடணும். இப்ப இருக்கிற பிள்ளைங்க விளையாட்டு பழக்கம் இல்லாதனாலும் உச்ச வெயில வெளில போறதுனாலும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கு. அதன் காரணமா பாத்தீங்கன்னா எலும்பு வளர்ச்சி தடைப்படுது. அவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது போன் டென்சிட்டி குறையறதுனால எதிர்காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற ஒரு பிரச்சனையும் அதிக
அதிகமாக வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதனால பள்ளி ஆசிரியர்களும் பள்ளி சிறார்களும் மாணவர்களும் தங்கள் மதிய உணவு எடுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த சமயத்துல ஒரு 15-20 நிமிஷம் வெயில நிக்கிறதுக்கு பள்ளி ஆசிரியர்களும் வல்லுநர்களும் அறிவுரை செய்யணும். வெளியில உட்கார்ந்து சாப்பிடலாம், மரத்துக்கு அடியில உட்கார்ந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கொடுக்கறதுனால அன்றாடம் வைட்டமின் டி உற்பத்தி இயற்கையா நடக்கிறத உறுதிப்படுத்த முடியும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள், அவங்களுக்கும் வைட்டமின் டி குறைவா இருக்கு. காரணம், அவங்க தோல்ல என்னதான் வெயில் பட்டாலும் அவ்வளவு வைட்டமின் டி உருவாகிறது இல்லை, அந்த தன்மை குறைஞ்சி போகுது. அவங்களுக்கும் வைட்டமின் டி குறைபாடு இருக்கு. அதனால அதை நம்ம சந்தேகப்பட்டு பரிசோதனை பண்றது நல்லது. வைட்டமின் டி வயது முதிர்ந்தவர்களுக்கு கொடுக்கறது மூலியமா என்ன ஆகும்னா, அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் கூடும், எலும்பு வலிமை கூடும். அதனால கீழே விழற வாய்ப்புகள் குறையும். கீழே விழுந்தாலும் பிராக்சர் வரதை ஆரம்ப காலத்துல இருந்து கொடுக்கறது மூலியமா தடுக்கலாம். ஸோ பள்ளி குழந்தைகள், சிறார்கள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு நம்ம ஊர்ல பரவலாவே இருக்கு. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அறிகுறிகள் இருந்ததுன்னா வைட்டமின் டி அளவு சரி பார்த்துக்க நல்லது. வைட்டமின் டி பார்க்குற டெஸ்ட் இப்போ இந்தியாவில் எல்லா லேபுலையும் அவைலபிளா இருக்கு. அது அளவு மதிப்பிடும் போது அதை எப்படி இன்டர்பிரட் பண்றதுன்னு சொல்றேன். நார்மல் வைட்டமின் டி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 30 நானோகிராம் பெர் எம்எல்க்கு மேல இருக்கணுங்க. அதுதான் நார்மல். 20 கீழே இருந்தா குறைபாடுன்னு சொல்றோம், 20லேருந்து 30 இருந்தா இன்சபிஷியன்ட் சொல்றோம். ஸோ நீங்க மாஸ்டர் செக்அப் பண்ணலாம். அதுல வைட்டமின் டி 30 கீழே இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? இயற்கையா வைட்டமின் டி பெற்றிருக்கான நான் முன்னர் சொன்ன விஷயங்களை நீங்க பின்பற்றணும். அது மட்டும் இல்லாம டாக்டரையும் போய் பாருங்க. காரணம், வைட்டமின் டி மிக குறைவா இருக்கும்போது அதை சப்ளிமெண்ட் பண்ணணும். வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா உணவுல வைட்டமின் டியை ஃபோர்ட்டிஃபை பண்றாங்க. பால்ல வைட்டமின் டி கலந்து கொடுக்குறாங்க, கோதுமை மாவுல வைட்டமின் டி கலந்து கொடுக்குறாங்க, பிஸ்கட்ல கொடுக்குறாங்க, ஆயில்ல வைட்டமின் டி கலந்து கொடுக்குறாங்க. காரணம், அவங்க ஊர்ல வெயில் கம்மி, அதனால மக்களுக்கு எல்லாருக்குமே வைட்டமின் டி குறைவா இருக்கணும்னு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனா நம்ம ஊர்லயும் வல்லுநர்கள்லாம் கவர்மெண்ட் அணுகி இதை பற்றிய விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல உணவு வைட்டமின் டி ஃபோர்ட்டிஃபை பண்றதுக்கு நேரம் எடுக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு வைட்டமின் டி கம்மியா இருக்கும்போது மருத்துவர் அணுகி நீங்க வைட்டமின் டி எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எந்த உணவுல வைட்டமின் டி இருக்கு? வைட்டமின் டி அதிகமா இருக்கிற உணவு பார்த்தீங்கன்னா பிக் ஃபேட்டி ஃபிஷ்ங்க, மிக மொத்தமான கொழுப்புச்சத்து உள்ள மீன், சால்மன் போன்ற மற்ற மீன்கள்ல வைட்டமின் டி இருக்கு. ஆனா இது அனைவரும் எடுத்துக்க முடியாது, அன்றாடம் எடுத்துக்க முடியாது. மற்றபடி டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு கொஞ்சம் வைட்டமின் டி இருக்கு, முக்கியமா சூரிய வெளிச்சம் தான். அதனால நீங்க வெறும் சூரிய வெளிச்சத்துல நின்று வைட்டமின் டி பெற்றுக்கிறேன்னு சொல்லாம மருத்துவர் அணுகுனீங்கன்னா அவங்க உங்களை அட்லீஸ்ட் குறைபாடை சரி பண்ணணும். அதுக்கப்புறமாவது நீ வெயில நின்று அந்த வைட்டமின் டி இயற்கையா பெற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கூகுள்ல படிச்சுட்டு தானே வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கலாம். இது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயங்க. காரணம், வைட்டமின் டிங்கிறது ஒரு ஃபேட் சாலிபிள் வைட்டமின். இதை நீங்க அளவு பற்றி தெரியாம நீங்களா மருந்து கடையில வாங்கி கேப்சூல், பவுடர் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உடம்புல அது அதிகமா படிஞ்சு டாக்ஸிசிட்டி கொடுக்கும். வைட்டமின் டி டாக்ஸிசிட்டி, அதுலயும் எலும்புல பிரச்சனை வரும். அதனால வைட்டமின் டி குறைபாடு இருந்தா அதை நீங்களே சரி பண்ண முயற்சி பண்ணாம மருத்துவரோட ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லதுங்க. இதன் மூலியமா செய்யற மூலியமாவும் இந்த விழிப்புணர்வு மற்றவங்களுக்கு பரப்புற மூலியமாவும் இயற்கையா கிடைக்கிற வைட்டமின் டியை நீங்க அதிகரிச்சுக்குங்க. வைட்டமின் டி குறைவா இருந்தா மருத்துவர் அணுகி அதை சரி பண்ணி வலி இல்லாத வாழ்க்கை வாழ. நன்றி, வணக்கம். ரொம்ப லாங்கா இருக்கும்.